ஹாய் நியர் அண்ட் டியர்ஸ், வெல்கம் பேக் டு ஒன்ஸ் மோர். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் மீன் பொழிச்சது செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், உப்பு தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு நல்ல தண்ணி ஊற்றி திக்கான கன்சிஸ்டன்சியில் கலந்து எடுத்துக்கோங்க. இதில் ஹாஃப் லெமன் வேணுன்னா நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணலை. இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் படுறபடி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க. கொஞ்சம் நல்லா மசாலாலாம் ஊறட்டும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறமே நம்ம மசாலா தடவி வச்சுருக்க ஃபிஷ்ஷை சேர்த்துக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வேக வைங்க. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதே மாதிரி 3 to 4 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷை 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு லிட்டு வச்சு மூடி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது ஃபிஷ்ஷு நல்லா அந்த மசாலாலாம் ஊறி நல்ல சாஃப்டாக குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் எல்லாத்தையும் இப்போது வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதில் நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு 2 சேர்த்துருக்கேன். நல்லா வதக்க ஆரம்பிங்க. அதில் ஆல்ரெடி இருக்க மசாலாலேயே நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கு சேர்த்து நல்லா வதக்குங்க. இதோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். இந்த வெங்காயத்துலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற நேரத்தில் தக்காளி ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு வதக்கிட்டு கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்க்காம தான் இந்த டிஷ்ஷு பண்ணுறேன். உங்களுக்கு சப்போஸ் தேங்காய் பால் சேர்க்கணும்னா கருவேப்பிலை சேர்க்குறப்ப 2 to 3 டேபிள் ஸ்பூன் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு வாழை இலைய கொஞ்சம் அடுப்பில் காட்டி லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கலந்து வச்சுருந்த மசாலாஸை ஒரு லேயர் வச்சுட்டு மேலே நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ் ஒன்று வச்சு மறுபடி மசாலாவை மேலே அப்ளை பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வாழை இலைய கட்டணும். இதுக்கு வாழை நார் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். நல்லா டைட்டாக மசாலாஸ் வெளியே வராத அளவுக்கு கட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி மசாலாஸ் ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அதே பேன்லேயே ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வாழை இலையில கட்டின இந்த ஃபிஷ்ஷை அதில் வச்சு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்தால் தான் அந்த ஃபிஷ்ஷோட இந்த மசாலாஸ் நல்லா ஊறி நல்லா வரும். பாருங்க, இப்போ நம்மளோட ஃபிஷ் பொழிச்சது ரெடி ஆயிடுச்சு. இத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபிஷ்லயே நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். அது இல்லாம இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் அது மேல கோட் ஆகி நல்லா ஊறி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஒன்ஸ் மோர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.